ஸ்போர்ட்ஸ் டைம் நேர்கள் அனைவரையும் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்க கிடைத்திருக்கிறது. மட்டற்ற மகிழ்ச்சி தருகிறது. வரலாறு படைத்த ஹாரி புரூக் பாகிஸ்தானை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய இங்கிலாந்து அணிக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என்று நேற்றைய நாள் காணொளியில் நான் பதிவிட்டிருந்தது போல் நேற்றைய நாள் இங்கிலாந்து வெற்றி பெற்றுவிட்டது. நேற்றைய போட்டியானது பல்லேகன சர்வதேச மைதானத்திலே நடைபெற்றது. இந்த சூப்பர் 8 ஆட்டம் இரு அணிகளுக்குமே வாழ்வா சாவா போராட்டமாக அமைந்தது. இங்கிலாந்து அணி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று 2026 T20 உலகக்கோப்பையின் அரையிறுதிக்கு தகுதி பெற்ற முதல் அணியாக தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டனர். பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தெரிவு செய்தார். பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 164 ஓட்டங்களை பெற்று 9 விக்கெட்டுகளை இழந்தனர். சாகிப் சதா ஃபர்ஹான் 45 பந்துகளில் 63 ஓட்டங்கள் பெற்று 7 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் இவரை பாகிஸ்தான் அணியினுடைய முதுகெலும்பாக நேற்றைய போட்டியில் திகழ்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாபர் அசாம் மற்றும் ஃபகர் சமான் தலா 25 ஓட்டங்கள் எடுத்து நல்ல தொடக்கம் ஒன்றினை அளித்திருந்தாலும் அதை பெரிய ஸ்கோராக மாற்ற தவறிவிட்டார்கள். இங்கிலாந்து அணியினுடைய பந்து வீச்சுக்களை பொறுத்த மட்டிலே லியாம் டவுன்சன் 4 ஓவர்களில் 24 ஓட்டங்கள் மட்டுமே கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி பாகிஸ்தானை வேகத்தை கட்டுப்படுத்திவிட்டார்கள். ஜோஃப்ரோ ஆர்ச்சர் மற்றும் ஜெவி ஓவர்டன் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றுகின்றார்கள். இரண்டாவது இன்னிங்ஸ் இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பித்தனர். 165 ஓட்டங்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து ஷாஹின் அஃப்ரினுடைய வேகத்தில் திணறுகிறது. ஒரு கட்டத்தில் 58 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகள் இழந்து தத்தளிக்கின்றனர். ஷாஹின் அஃப்ரிடி சற்று நேரம் இங்கிலாந்து அணியை மிரட்டலுக்குள் உள்ளாக்கிவிட்டார். 4 ஓவர்களில் 30 ஓட்டங்கள் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்தினுடைய டாப் ஆர்டரை நிலைக்குலைய செய்துவிட்டார். அணியினுடைய கேப்டனாக பொறுப்பேற்ற ஹாரி புரூக் வெறும் 51 பந்துகளில் 100 ஓட்டங்கள் பெறுகின்றார். 10 பவுண்டுகள் 4 சிக்சர்களை விளாசி இங்கிலாந்து ரசிகர்களுக்கு உத்வேகம் கொடுத்து T20 உலகக்கோப்பை வரலாற்றிலேயே சதம் அடித்த முதல் கேப்டன் என்ற பெருமையை தான் பெற்றுக்கொள்கின்றார். வில் ஜான்சனுடன் 28 ஓட்டங்கள் இணைந்து 52 ஓட்டங்கள் பார்ட்னர்ஷிப்பாக அமைத்துக் கொடுக்கின்றார். அணியை வெற்றியை நோக்கி அழைத்து செல்கின்றார். கடைசி ஓவர் ஓரளவு பரபரப்பை கொடுத்திருந்தது. இங்கிலாந்து வெற்றி பெற கடைசி ஓவரில் 3 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. பாகிஸ்தான் அணியுடைய பந்து வீச்சு ஸ்லோ ஓவர் ரேட் காரணமாக கடைசி ஓவரிலே ஒரு ஃபீல்டர் உள்வட்டத்திற்குள்ளே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. சையத் சல்மான் மிர்ஷா வீசிய முதல் பந்திலே ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுண்டரி அடித்து இங்கிலாந்து வெற்றி பெறச் செய்தார். 166 ஓட்டங்களை பெற்று 8 விக்கெட்டுகளை இழந்தனர். 19.1 ஓவர்கள் நிறைவில் கேப்டன் ஹாரி புரூக்கின் அபாரமான பொறுப்புணர்ச்சி மற்றும் அதிரடி சுழல் பந்து வீச்சாளர்கள் லியாம் டவுன்சன் துல்லியமான பந்து வீச்சு இங்கிலாந்து அணிக்கு பெரிய ஒரு பலத்தினை ஏற்படுத்தி கொடுத்தது. இங்கிலாந்து அணியினுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மீண்டும் ஒருமுறை சுதப்பிய கவலைக்குரிய விடயமாக காணப்படுகிறது. மற்றைய பக்கம் ஷாஹின் அஃப்ரினுடைய உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சு சாகிப் சதா ஃபர்ஹானினுடைய சீரான ஆட்டங்கள் என்பன பாகிஸ்தான் அணிக்கு பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மிடில் ஆர்டர் ரன் வேகம் குறைந்து காணப்பட்டது. முக்கியமான நேரங்களில் விக்கெட்டுகளை தக்க வைக்க தவறியது மற்றும் கடைசி நேரத்தில் ஓவர் அபாரதம் பெற்றமை பாகிஸ்தானுடைய தோல்விக்கு வழிவகுத்து விட்டது. இறுதியாக போட்டியினுடைய மேன் ஆஃப் த மேட்ச் மகுடத்தை இங்கிலாந்தினுடைய தலைமை ஹாரி புரூக் தான் வசப்படுத்திக் கொள்கிறார். இறுதியாக இங்கிலாந்து அதிகாரபூர்வமாக அரையிறுதிக்குள் சென்றது. பாகிஸ்தான் அணி மற்ற அணிகளுடன் வெற்றி தோல்வியை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். கிரிக்கெட் என்பது வெறும் விளையாட்டு அல்ல. நேற்றைய ஆட்டம் சொன்னது ஒரு சரித்திர சொல்லை. ஒரு சதத்தால் சரிந்தது பாகிஸ்தான் கோட்டை, இங்கிலாந்து தொட்டது அரையிறுதி எனும் வேட்டை. நேற்றைய போட்டி அப்படி இருக்கு. இன்றைய நாள் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த வாழ்வா சாவா மஸ்ட் வின் மோதல் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இன்று ஒரு பெரும் காவியமாக இரவு 7 மணிக்கு அரங்கேற காத்திருக்கிறது. 2026 T20 உலகக்கோப்பையினுடைய சூப்பர் 8 சுற்றில் ஒரு புறம் சிங்கங்களின் கர்ச்சனை, மறுபுறம் கிவிகளின் நிதானம். ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒரு போர்க்களமாக இது அமையவிருக்கிறது. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த வாழ்வா சாவா மஸ்ட் வின் போட்டி இங்கிலாந்துடனான முதல் போட்டியில் ஏற்பட்ட சறுக்கல் ரசிகர்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய ரணத்தை ஏற்படுத்தி இருக்கிற இந்த வேளையில் இன்று வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதி கனவு உயிர்ப்புடன் இருக்கும் ஸ்ரீலங்காவிற்கு.
மகேஷ் தீக்ஷண மற்றும் துனித் வெள்ளாளகை என்னும் இரட்டை சக்கரங்கள் எதிரணியை நிலைகுலைய செய்ய காத்திருக்கின்றனர். குறிப்பாக வெள்ளாளகையினுடைய துல்லியமான பந்து வீச்சு நியூசிலாந்து பேட்டர்களுக்கு சிம்ம சொப்பனமாக அமையவிருக்கிறது. 10 நிசங்கவின் ஆரம்பத்தினை பொறுத்த மட்டில் ஒரு நிதானமான ஒரு புயல் ஆரம்பத்திலே அவர் தரும் அதிரடி அடித்தளம் இலங்கைக்கு பெரிய பலமாக அமையலாம். இங்கிலாந்து அணியினுடைய போட்டியிலே அவர் சொதப்பி இருந்தாலும் இந்த போட்டிகள் நிச்சயமாக பலம் அளிப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இலங்கை அணியினுடைய பெரிய பலவீனம் அதன் நடுவரிசை பெட்டிங் மெதுவான பந்து வீச்சுக்கு எதிராக ரன்களை குவிக்க தடுமாறுவது ரசிகர்களுக்கு பெரும் கவலையை அளிக்கிறது. இலங்கை அணி வீரர்கள் 1000 முறை பயிற்சி செய்தாலும் அழுத்தமான நேரங்களில் ஆட்டம் இழப்பது ஏன் என்பது வினாக்குறி என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியிலே ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தசுன் சானக்கவின் தலைமைத்துவம் இந்த போட்டியில் கடும் சோதனைக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நியூசிலாந்து அணி எப்போதும் ஒரு அமைதியான கொலைகாளி. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டதால் அவர்களுக்கு இந்த போட்டியில் வெற்றி மிக அவசியமாக இருக்கிறது. நியூசிலாந்து அணியின் கேப்டனாகவும் முதன்மை சுழற்பந்து வீச்சாளராகவும் இருக்கும் சார்னர் பிரேமதாஸ் ஆடுகளத்தை நன்கு அறிந்த தந்திரவாதி. இளம் இரத்தமான ரசின் ரவீந்திரா சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்வதில் வல்லவர். அவர் ஒரு திரிலாக பேட்டிங் செய்யக்கூடியவர் என்பதில் அச்சமில்லை. நியூசிலாந்து அணி இந்தியாவில் விளையாடிவிட்டு கொழும்பில் வருகிறது ஆடுவதற்கு. ஈரப்பதமான மற்றும் வெப்பமான சூழலுக்கு அவர்கள் எவ்வளவு விரைவாக தங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நியூசிலாந்து அணிக்கு பினிஷிங் தனியிலும் ஒரு சிக்கல் உள்ளது. கடைசி ஓவர்களில் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பவர் ஹிட்டர் இல்லாதது நியூசிலாந்துக்கு சற்று பின்னடைவு ஏற்படுத்த இருக்கிறது. வெள்ளை பந்து வீசுகையில் விழுந்திடுமோ விக்கெட்டுகள், சிங்கத்தின் பாதத்தில் சிக்கிடுமோ கிவிகள், மண்ணின் மைந்தர்கள் மார் தட்டி நின்றாலும் அங்கே சார்னர் விரிக்கும் வலைக்குள் சிக்கினால் முடிந்திடுமே ஆட்டம். இலங்கை ரசிகர்களுக்கு இது வெறும் கிரிக்கெட் அல்ல, அது உணர்வு. பல்லைகளை இங்கிலாந்திடம் இழந்த பெருமையை இன்று பிரேமதாசவின் விலங்கொழியில் மீட்டெடுக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு இலங்கையினுடைய பிரார்த்தனையும். புள்ளிவிவரப்படி நியூசிலாந்து வலுவாக தெரிந்தாலும் பிரேமதாச மைதானத்தின் சுழல் பந்து வீச்சில் இலங்கைக்கு 60% சாதகமாக இருக்கிறது. ஒருவேளை இலங்கை முதல் பேட்டிங் செய்து 160க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்தால் அவர்களின் சுழல் பந்து வீச்சாளராக தாண்டி நியூசிலாந்து வெற்றி பெறுவது கடினம். இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்பதை கமெண்ட் செய்யுங்கள், கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.